நம சிவாய். தற்போது இந்திய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர், தற்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். தற்போது இவருடைய ஜாதக அமைப்பு என்ன சொல்லுகிறது, எதிர்கால அமைப்பு, அது மட்டுமல்ல, இவருடைய ஜாதகத்தை பற்றி நண்பர்கள் நிறைய கேட்டிருக்காங்க. ஏன் எங்கள் ஐயாவுக்கு திருமணம் இன்னும் நடக்கலை, எதனால அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஜாதகத்தின் வழியாக எதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அதனால் சரி, தலைவர்களை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு முதல்ல திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லிட்டேன். இப்போ இவருடைய ஜாதகத்தில் அரசியல் பாக்கியங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்கு. அப்போ திருமண பாக்கியம் ஏன் தரல? திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தை நிச்சயிக்கப்படுறது, ஏன் அது பூமியில் நிச்சயிக்கப்படக்கூடாதா அப்படின்ற சில கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு கலத்திர ஸ்தானம் என்பது 7 கூடியவர், அவர் பலம் பெறணும். அதுக்கு அடுத்தது 2 கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி, திருமணமான பிறகு ஒரு குடும்பம் நடத்துவாரா இல்லை குஸ்திக்கு நிற்பாரா அப்படின்றது 2ஆம் இடம். அதுக்கு அடுத்தது மாங்கல்ய முடிச்சு, அது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம், ஆதிக்கம்னா என்ன, அந்த காரகம் என்ன, அந்த கிரகம் எப்படி இருக்கு, பலமா பலகீனமா அப்படின்றது. அதுக்கு அடுத்தது 12ஆம் இடம், நித்திரை சுகம் சந்தோஷம், இதெல்லாம் 12ஆம் இடம் தான் முடிவு பண்ணும். என்னதான் தாம்பத்திய உறவு என்பதே 12ஆம் இடம் தான் அதை முடிவு செய்யுது. ஏன்னா காதல், ஊடல், சந்தோஷம் எல்லாமே அங்கே தான். அப்போ அந்த 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம், நித்திரை சுகம் சந்தோஷம், அது சுகஸ்தானம் சார். அது ஒரு சுகஸ்தானம், சாதாரண சுகஸ்தானம் இல்லை. கணவன் மனைவியினுடைய ஊடலை வெளிப்படுத்துவதே அங்கே தான், அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி. அப்போ தாம்பத்திய உறவே அதுக்குள்ளே தான் இருக்குது, 12ஆம் இடம் தான். ஏன்னா அந்த இடம் தூக்கம் சொல்லக்கூடியது, மோட்சஸ்தானமாக அதுதான். ஒரு மனிதன் கடைசியில் மரணிக்கிற ஒரு அமைப்பில் மரணம் எந்த விதத்தில் மரணம் அமையும், தூக்கத்தில் உயிர் பிரியுமா, ஏக்கத்தில் உயிர் பிரியுமா, பிரச்சனைனால உயிர் பிரியுமா, இந்த மாதிரி அமைப்புகளை 12ஆம் இடம் சொல்லுது. 12ஆம் இட திசையிலேயே சில பேர் நல்லா பலமாக இருந்தாங்க, அந்த திசையில தான் அவங்க ரிச்சாகவே வாழ்ந்துருக்காங்க, நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க, சுகலத்தோடலாம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் 12ஆம் இடம். துர்ஸ்தானங்களே 12ஆம் இடம் ஒரு புரியாத ஒரு புதிர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய அமைப்புகள். அப்போ 12ஆம் இடங்கிறது மோட்சம் மட்டும் இல்லை, இறைவனை பார்க்கக்கூடிய ரகசியமான ஒரு இடம். அதுதான் ஒரு மனுஷனுடைய சந்தோஷங்களும் அதுக்குள்ளே தான் இருக்குது. உலகத்தையே சுற்றி வர இடமும் ஒரு டிராவல் எல்லாமே அதுக்குள்ளே தான், 12ஆம் இடம் தான் இருக்குது. ஒரு மனுஷன் எங்கே தான் சுற்றி வந்தாலும் கடைசியில் தூங்குற இடம் அதுதான், 12ஆம் இடம் தான். எந்த ஊர்லேயாவது, எந்த நாட்டிலையாவது, எந்த இடத்துல அவர் தூங்கி தான் ஆகணும் இரவில். அந்த இரவு கழிக்கிறதுங்கிறது 12ஆம் இடம் தான். அந்த இடத்துல நிம்மதியாக தூங்கினதான் மறுநாள் அவர் சந்தோஷமாக எந்திரிச்சு வேலைக்கும் போக முடியும், குடும்பமும் நடத்த முடியும். இதுதான் அந்த 12ஆம் இடம். அதுதான் கற்றில் சந்தோஷம் சுகம் சொல்லக்கூடிய இடம், இந்த 12ஆம் இடம். அப்போ ஒரு கலத்திர ஸ்தானாதிபதி என்பது 7 கூடியவர் எந்த அளவுக்கு பலமோ அந்த அளவுக்கு 2ஆம் அதிபதி குடும்ப ஸ்தானமும் பலம் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்குது. இவருடைய ஜாதகத்தை பற்றி சொல்ல கேட்டுங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் 55 வயது நடக்குது. 19/6/70 ஜனனமாயிருக்கார், பிறந்திருக்கார். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னம். துலாம் லக்ன அதிபதி சுக்கிரன், தனுசு ராசி அதிபதி குரு பிரகஸ்பதி. சுக்கிரன் என்பது சப்ஸ்கியூட் கிரகம், குரு என்பது நைசர்கிக கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை, இதெல்லாம் சொல்றது தான். சுக்கிரன் ஒரு லௌகீக வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கெல்லாம் சுக்கிரன் தான். இன்னைக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கணும், பல கோடிகளை சம்பாதிக்கணும், எளிதில் சம்பாதிக்கணும், பணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய ஆளுமை எப்படின்னாக்கா, சந்தோஷமாக நினைச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும். இப்போ ஒருத்தங்க வாழ்க்கையில் எப்படின்னா 1 கோடி இல்லை 5 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா வாழ்க்கை பூரா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்து அது திசையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துருச்சுன்னா அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவில் ரிச்சான ஒரு லைஃபை, சொகுசு வாழ்க்கை, சொகுசு வீடு, சொகுசு பங்களா, சுகமாக எல்லாமே கிடைச்சிடும் அவருக்கு. அதாவது அதிகமாக எஃபோர்ட் போட தேவையில்லை சுக்கிரன்லாம். இன்றைக்கி மீடியா உள்ளே போய் பாருங்கள். இன்றைக்கி விஜயிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மாவிலேருந்து, கலைஞரும் அதுக்குள்ளே தான் இருந்தார் கதை ஆசிரியராக. இந்த மாதிரி பல கோடி, பல லட்சங்கள், பல அமைப்புகள் பெறக்கூடிய இடம் அதுதான். அப்போ ஈஸியாக, அதாவது எந்த அமைப்பும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்டார் வந்திருக்காருன்னா அது சுக்கிர அமைப்பு இருந்தால் தான் வர முடியும். அப்போ
அவருடைய பண மதிப்பு இந்த திரையுலகத்தில் இதுதான். அதாவது ஒரு முகத்தை காமிச்சிட்டு அந்த முகம் ஃபேவரபுளாக ஆயிடுச்சுனாக்கா அவருக்குன்னு ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ வெகுஜன தொடர்புகள்லாம் அதுக்குள்ளே தான். நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. அப்போ ரசிகர் கூட்டம் இந்த அமைப்புகளை கொண்டு வரதே சுக்கிரன் தான் கொண்டு வருது. அப்போ நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் சுக்கிரன். சுக்கிரன் வந்து 1 கோடி 2 கோடி 5 கோடிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எடுத்தவொடனே 50 கோடி 100 கோடி 500 கோடி இந்த மாதிரி தான் கொண்டு வந்து கோடி கணக்கில் கொட்டிடுவார் இந்த ஜாதகம் நல்லா இருந்தால். அப்போ இதுக்கு தான் பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெறணும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அப்போ 1 5 9 பலம். அப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பலம். அப்போ சுக்கிரன் பலமாக இருந்தாலும் சுக்கிரன் ஒரு சில அமைப்புகளில் திருமணத்தை நடத்த முடியாமல் ஒரு இடத்துல நிற்கிறார். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் இவர்களெல்லாம் திருமணத்தை எப்படி தடுத்துருக்காங்க, ஏன் திருமணத்தை முடிக்க முடியல இப்படின்ற இந்த அமைப்பும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 ஆதிபத்தியம் இருக்குது. ஒரு ஆதிபத்தியத்தை அதை செய்ய முடியலைன்னா ஒரு சூழ்நிலை வந்தாலும் மறு ஆதிபத்தியத்தை அவங்க செஞ்சே ஆகும். இதெல்லாம் ஒரு கிரகத்தினுடைய இந்த அமைப்பு உண்டு. அப்போ ஸ்தான பலம் ஒரு கிரகத்துக்கு பொருந்ததுன்னா அந்த ஜாதகம் பலமான ஜாதகம் தான். ஸ்தான பலம் இல்லைன்னு போது அந்த இடம் வந்து அந்த ஆதிபத்தியத்தை கட்டாக்கி வேற ஆதிபத்தியத்துக்குள்ள ஒரு நல்ல நேரம் வரும்போது கொடுத்துரும். இதுதான் கிரகங்கள் கொடுப்பதற்கு தான், கெடுப்பதற்கு அல்ல. அவரவர் வாங்கி வந்த விதிக்கு ஏற்பதா. விதி விலக்காகாது, விதி விலக்கு விதியாகாது. அந்த அமைப்புல நம்ம என்ன செய்தோமோ அந்த கர்மா நம்ம தான் அனுபவிச்சாகணும். இதான் விதி. அந்த அமைப்புல இப்போதைக்கு இவருடைய தந்தையார் ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத பிரதமர், இவருடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மா பாரத பிரதமர், இவருடைய கொள்ளு தாத்தா அவரு பாரத பிரதமர் நேருஜி அவர்கள். இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். இவர் எதிர்கட்சி தலைவர் இன்றைய ஆளுமைக்கு. இப்போ பிரதமர் இப்போதைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி இருந்தால் அவர் தான் இந்திய பிரதமராக இருக்கார். ஆனால் இவர் இந்திய எதிர்கட்சி தலைவராக இருக்கார். காங்கிரஸ் தலைவரில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னால் இவர் ஒரு பெருமையாக சொல்லலாம். அப்போ இந்த ஜமீன் குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, ராஜ குடும்பம். அப்போ இந்த ராஜ குடும்பம் சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்குள்ள இவர் பிறந்திருக்கார். வரவேற்க வேண்டிய விஷயம். துலா லக்னத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஏன்னா மகாலட்சுமி தஞ்சம் புகுந்த இடமே அதுதான். இந்த சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு 10ன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சூரியனோட வீட்டில் இருக்கார். 11க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 11க்கு 12ஆம் இடங்கிறது மறு திருமணம். அதையும் அங்கே கைய வைக்கிறார் சுக்கிரன். அதுக்கு ஏன்னாக்கா 11ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சூரியன். 7ஆம் இட அதிபதி யாருன்னா செவ்வாய், அவரும் கலத்திராதிபதி. 11ஆம் இடம் ரகசிய திருமணம் சொல்லக்கூடியது, மறுதாரம் சொல்லக்கூடியது சூரியன் 11. அதாவது 7ஆம் இடம் கேட்டால் 11 பாருன்றான். அப்போ அந்த 11 7ங்கிறது கலத்திரம், 11ங்கிறது மறு கலத்திரம். அப்போ 11ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இந்த லக்னத்துக்கு 9ல் இருக்காங்க புதனோட வீட்டில். ஆனால் புதன் தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார். திருமண பாக்கியம் லக்னத்துக்கும் 7க்கும் கொடுக்கல, 11ம் வேலை செய்யல. அப்போ இந்த இடம் வந்து அந்த பாக்கியத்தை கட்டாகுது. செவ்வாய் இந்த 7 கூடியவராக அவர் வேலை செய்ய முடியாமல் போயிடுது. ஆனால் மறு அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, செவ்வாய்க்கு 2 வீடு, அடுத்தது 2 கூடியவராக ஆயிடுறார். அவர் என்னதான் கேட்டாலும் அந்த 2ஆம் இடத்துக்கு 8ல் இருக்கார். அதனால தான் இவருக்கு இந்த அரசியலில் இந்த போராட்டம் இந்த அமைப்பு எல்லாமே நடந்திருக்குது. இந்த வாட்டி கூட அரசியலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இவ்வளோ எதிர்கட்சி தலைவராக வந்திருக்காருன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அதனால இந்த அமைப்புக்குள்ள இந்த 11ஆம் அதிபதியும் ஸ்தானபலம் இழக்கிறார், 7ஆம் அதிபதியும் ஸ்தானபலம் இழக்கிறார். அப்போ 2ஆம் இடத்தினுடைய பலனை தான் அந்த செவ்வாய் செய்து ஆகணும். அந்த செவ்வாய் திருவாதிரை சாரம் வாங்கியிருக்கனால சாரம் கொடுத்த நாதன் வந்து ராகு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். குரு இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி கிடையாது. ஆனால் குரு வந்து 6 கூடியாரு, அவர் துர்ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்கு. ஆனால் ராசியாதிபதின்ற அந்த அமைப்பின்படி லக்னத்தை திக்பலம் பெற்றிருக்கார். அதனால இந்த குரு வந்து ராகுவை பார்க்கறனால ராகுவின் தசையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ராகுவின் வழியாக, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ராகுவின் வழியாக, அதாவது ராகு சார்ந்ததான் செவ்வாய் இருக்கார்.
ராகுவுக்கு மறையில செவ்வாய். அதனால ராகுவின் வழியாக அந்த செவ்வாய் செயல்படுறதுக்கு காத்துட்டு இருக்கார். இப்போதைக்கு இவருக்கு அர்த்தாசிரம சனி பொது கோச்சாரில் அர்த்தாசிரம சனி போக போகுது. எப்போ போக போகுதுன்னா, இப்போ சனி 3ல் யோகத்தை கொடுக்கணும். ஆனால் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கார். இந்த 2.5 வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. 2.5 வருஷமா சனி வந்து 3ல் இருந்து உபஜய சான்லேருந்து எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டார் பொது கோச்சாரில். ஆனால் தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ராகு தசை இப்போ இவருக்கு ரன்னிங்கில் வருது. இப்போ இந்த ராகு தசையில் குரு புத்தி போயிட்டு இருக்கனால, குரு இந்த ராகுவை பார்க்கறதுனால, ராகுவோடைய சாரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் 2 கூடியவரன்ற அந்த அமைப்பின்படி ராகுவுக்கு மறையில, ஆனால் தன் வீட்டுக்கு மறைஞ்சாலும் ராகுவுக்கு மறையாமல் இருக்கிறதுனால அந்த வீட்டு பலன், அந்த சார பலத்தை அவர் வழியாக செய்வார். இது இப்போதைக்கு 4ஆம் இட அர்த்தாசிரம சனியாக போகிறார். எப்பன்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் எண்டுலேயே போகிறார். அந்த மார்ச் எண்டுலேயே போகும்போது அவர் 4ஆம் இடத்துக்கு போய் அர்த்தாசிரம சனியாக மாறுவார். அப்போ அர்த்தாசிரம சனியாக மாறினா கூட சில பிரச்சனைகளை கொடுப்பார தவிர, அரசியல்லேருந்து இவரை ஓரம் கட்டுவதற்கோ, அரசியல்லேருந்து இவர் எடுத்து நவுத்துவதற்கோ அங்கே வாய்ப்பு இல்லை. அரசியலை முன்னிறுத்தி நடத்துவார். ராகு தசை இவருக்கு பலமான ஒரு தசை. குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராசி அதிபதியே அவர் தான். மூல நட்சத்திர அதிபதி கேது, அந்த தனுசு வீட்டு அதிபதியே குருவா வந்துடுறார். அதனால இங்க அசுர குரு, தேவ குரு ரெண்டுமே பலமா இருக்கு. குரு என்பது நைசர்கிக கிரகம், முழு சுபம். அதனால அவர் பார்வை இங்க வலிமை பெற்றது. இதில் குரு வந்து சுக்கிரனுடைய வீட்டில், சுக்கிரனுக்கு பிடிக்காத தவிர சுபமான வீட்டில இருந்து தான் குரு தசை நடத்துறார். அதனால அந்த குருவும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கார். செவ்வாய் நட்சத்திரம் இருந்து அந்த செவ்வாவுடைய இதுல ராகு இருக்கிறதுனால, அதாவது சதயத்தில் ராகு இருக்கிறதுனால, ராகுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் உடைய அந்த அமைப்பில் வரும்போது 2 ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு ஆதிபத்தியம் கட்டானது காரணம் அப்படின்னா, அதுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து தன் வீட்டுக்கு 12 மறைஞ்சது, திருமண யோகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. 11ஆம் இடமும் அவர் அந்த வீட்டு அதிபதி 12 மறைஞ்சனால அந்த 2வது திருமணத்துக்கும் அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால இவர் அரசியலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அரசியலில் முன்னோக்கி போயிட்டு தான் இருக்கார். தவிர இந்த அர்த்தாசிரம சனியில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர, ஆனால் அரசியலில் இவர் ஒரு மைல்கல்லை தொடுவார் என்பது, இவர் ஜாதகம் வெற்றி ஆவார் என்பது முடிவானது தான். 1. 2வது, இவருடைய ஜாதகம் வந்து பௌர்ணமி ஜாதகம். அதாவது சந்திர ஆதித்ய யோகம் இருக்கு. சந்திரன் வந்து இந்த வீட்டில் கெடலை. ஏன்னா குரு வந்து சந்திரனுக்கு 11ல் இருக்கார். அதனால அந்த ராசி அதிபதி பலமா இருக்கார். அதனால இந்த அமைப்பு சந்திர அதியோக அமைப்புலாம் இருக்கிறதுனால இனி வருங்காலத்தில் இவர் செயல் முதன்மையான ஒரு செயலாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. விதி விலக்காகாதுன்ற மாதிரி சாண பலங்கள் ஒரு சிலது இழந்தாலும் மறு அமைப்பில் இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் செயல்படுறதுனால இந்த கிரகம் பலம் பெறும். இப்போதைக்கு ராகு தசை இவருக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இதுதான். அப்போ இந்த ராகு தசையில் குரு புத்தி போயிட்டு இருக்கனால, இந்த குரு புத்தி முடிஞ்ச பிறகு சனி புத்தி ஆரம்பிக்குது. இந்த சனி இந்த லக்னத்துக்கு நீச்சம் 7 நீச்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பார்வையில் வரும்போது தான் நீச்சம் தெளிஞ்சிரும். அப்போ லக்னத்துக்கு 7 சனி திக்பலமாக இருக்கார். அப்போ அதை நீச்சம் எடுத்துக்கூடாது. அப்போ இந்த லக்னத்துக்கு 5 கூடியவர் யாரு? சனி 5 கூடியவராக வரனால, 4க்கு 5க்கும் உடையவரால் அந்த 4ஆம் இடத்தினுடைய அமைப்பை அவர் தன்னுடைய பார்வையால் 10வது பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும்போது திரேகம், ஆரோக்கியம், தேகம், உடல் பலம் எல்லாமே அங்கே சனி வந்து இரும்புக்காரர்கள் இல்லையா, தன்னுடைய உடம்ப வஜ்ராயுதம் போல சரி பண்ணிக்குவார். சனி இரும்பு மாதிரி கொண்டு வருவார். அதனால் நல்லா உடல் உழைக்க செய்வார். சனி இவரு கெடவில்லை. சனி நீச்சம் என்பதை எடுத்துக்கூடாது. சனி இங்கே பலமாக இருக்கனால சனி கொடுத்தார் எவர் தடுத்தார்ன்ற அந்த அமைப்பின் வழியாக சனி இந்த லக்னத்துக்கு யோகரே. அதனால இந்த லக்னத்துக்கு சனி வந்து முதன்மையான யோக ராஜயோகாதிபதி கூட சொல்லலாம். அதனால 4 கூடிய அவர் கேந்திராதிபதி, 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதின்ற அமைப்பில் இந்த சனி முதன்மையான ராஜயோகத்தை வழங்குவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தல்ல. ஜாதக சிறப்பாக இருக்குது. இந்த ராகு தசை இவருக்கு வெற்றியை தரும். ஓம் நம சிவாய்.